ஒரு அசுரனு கூட்டத்துக்கு வந்தது பிரகலாத சரித்திரம், யான கூட்டத்துக்கு வந்தது கஜேந்திர சரித்திரம். நம்ம கூப்பிட்டா வரமாட்டாரன்னு கூப்பிடலே வரல, அவ்வளவுதான் விஷயமே தவிர கூப்பிட்டா வராத இருக்க மாட்டார். நம்ம வீட்டு குழந்தை நம்மகிட்ட கேட்கறது, பிரகலாத சரித்திரம் நீ கேட்டேனே, யான சரித்திரம் கேட்டேனே, அவள்லாம் கூப்பிட்டா வராளே, நான் கூப்பிட்டா வரமாட்டாரானால் ரொம்ப ஜாகிரதையா தயவு செய்து பதில் சொல்லுங்க. அடுத்த வார்த்தை, அதெல்லாம் அவர்கள் கூட்டா வருவா, நீ கூட்டாலாம் வரமாட்டா இப்படின்னு சொல்லிட்டேன்னா மனசு உடஞ்சே போடும் குழந்தைக்கு. அந்த வார்த்தை சொல்லவே கூடாது. கண்டிப்பா வருவார். அவர் எப்ப வரணும்னு முடிவெடுக்கிறாரோ அப்ப வருவார். நீ கூப்பிடு, நீ கூப்பிடு. உனக்கு கஜேந்திர ஆட்டம் நேர்மை இருக்கு, பிரகலாத நாட்டம் பக்தி இருக்குன்னா நீ கூட்டாலும் வருவார். இதுதான் நாம சொல்ல வேண்டிய பதில். நமக்கு முதல்ல நம்பிக்கை வேணும். கூப்பிட்டா நிச்சயமா வருவாருங்கிற நம்பிக்கை தேவை. ஏன் வராது போறார்? இப்ப கலியுகத்துல வரமாட்டாரேன்னா இது யார் நாம முடிவு பண்றது? இவர் வருவார் மாட்டார்னா சொல்றதுக்கு இந்த தாழ்ந்தவனுக்கு அருகதையே இல்லை. அந்த முடிவை பகவான் எடுப்பார். எப்ப யாருக்கு வரணுங்கிறது அவர் முடிவு பண்ண போறார். சுதந்திரன், கேள்வி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஆன கூட்டத்துக்கு வருவார், முதல கடிச்சத்துக்கு வருவார். இந்த நம்பிக்கையில தான் நாமளும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவர் ஒரு கோபத்தோட தானே போனார். அந்த கோபம் இருக்கிறத நினைச்சு நம்பிக்கை வருது. என் விரோதிகளிடத்திலும் இதை போல கோபத்தோட பெருமாள் ஒழிச்சுடுவார். நான் நிறைய பாபம் வச்சிருக்கேனே, இந்த பாபங்களிடத்துல அவர் கோபத்தோட வந்தா தானே முதல் அழியும். கஜேந்திர மோட்சத்தை யார் கேட்டாலும் இந்த சரித்திரம் புண்ணியோ துஸ்வப்ன நாசனா, துஸ்வப்னங்கள் எல்லாம் கழியும்னு பல ஸ்ருதி சொல்றாரு சுகர்.